துருக்கி நாட்டிலே த பாண்டிக் காஸ்பியன் சி அங்க வந்து 5000 வருடம் முன்னாடி மைகாப் கல்ச்சர் என்று ஒரு கல்ச்சர், அந்த பஞ்சு பருத்தி நூலாடையின் துகள்கள் அதை ஆராய்ந்து என்ன சொன்னாங்கன்னா இது வந்து தென்னிந்தியாவிலிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதை யாரும் கண்டுக்கல. சுமேரியா என்று சொல்லக்கூடிய மெசபடோமியா நாகரிகம், அதோடைய தலைநகரத்துக்கு பேரே பாத்தீங்கன்னா ஊர். இப்ப ஊர்னோட நமக்கு புரியுது. அந்த ஊரில் உள்ள ஒரு கோயிலிலே தேக்கு மரம் இருந்ததை கண்டறிந்தனர். இந்தியா தான் தேக்கின் பிறப்பிடம். இதை வந்து இன்னைக்கு ஆர்கியோ பாட்னில நிறுவிருக்காங்க. சுமேரியால அடுத்து அக்கேடியர்கள் என்று ஆட்சிக்கு வருகின்றனர். 4600 ஆண்டுக்கு முன்னாடி அவர்கள் நாட்டிலே களிமண் மாத்திரைகள், கிளே டேப்லெட்ஸ் சொல்லுவாங்க, அதான் வந்து எள்ளு அப்படிங்கிற சொல் இருக்கு. இங்க இருந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, எள்ள வந்து ஏற்றுமதி செய்து அது எள் அப்படிங்கிற தமிழ் பேரோடய போய் அங்க உள்ள களிமண் டேப்லெட்ஸ்ல பதிவாகி இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ரீசென்ட் டைம்ஸ் எகிப்து நாட்டுல அங்க உள்ள இந்த ஃபாரோஸ் என்று சொல்லக்கூடிய அரசர்கள் இறந்த பிறகு அவங்க உடம்ப வந்து ஒரு பெரிய பிரமிடை கட்டிடுவாங்க. ராமசஸ் II என்கின்ற ஒரு மம்மியோடைய மூக்குல என்ன இருந்துச்சுன்னா மிளகு, முழு மிளகு. தாவரவியல்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இதெல்லாம் நம்ம சும்மா வந்து ஒரு மொழி வந்து கடவுள் கொடுத்தாரு, அது வந்து 20,000 30,000 ஆண்டா இங்க இருக்கு, அதோடைய தொடர்ச்சி தான் இந்த நாட்டுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொன்னா காதுல குத்துறவங்கள்ட்ட போய் இதை சொல்லக்கூடாது. நம்ம வந்து அறிவியல் பூர்வமா கேள்வி கேட்கணும். கேட்டீங்களா, கடவுள் எங்க வந்து ஒரு மொழியை கொடுப்பாரா? இல்ல, மொழிங்கிறது மனிதனின் கண்டுபிடிப்பு.